வாங்க கறி குழம்பு எப்படி செய்வதுன்னு பார்க்கலாமா? ரொம்ப ஈஸிங்க. எப்படி 10 நிமிஷத்துலேயே நம்ம வந்து செஞ்சிடலாம். ஃபஸ்ட்டு என்ன பண்ணால் எண்ணெய் கொஞ்சம் தாராளமாக ஊற்றுங்க. சோம்பு, வெங்காயம், தக்காளி, இஞ்சி பூண்டு விழுது நல்லா வதக்குன்னு வதக்குங்க. ரொம்ப நல்லா இருக்கும். அதில் வந்து வீட்டு மிளகாத்தூள், மஞ்சத்தூள், கரம் மசாலா, சிக்கன் மசாலா கொஞ்சம் தாராளமாக போடுங்க. அது ஒன்றும் ஆகாது. சரிங்களா? நல்லா கலரிட்டு அதுக்கப்புறம் கறியை வந்து க்ளீன் பண்ணி அதில் போடுங்க. அப்போ தான் அந்த கறியில் வந்து அந்த மசாலா எல்லாமே பிடிக்கும். ரொம்ப ஈஸிங்க. போட்டுட்டு கொஞ்சம் தண்ணி ஊற்றுங்க. ஒரு கிளாஸ் தண்ணி ஊற்றினா போதும். ஏன்னா கறியில் இருக்க தண்ணியும் இதில் இருக்க தண்ணியுமே அதிகமாயிரும். 1 கிளாஸ் 2 கிளாஸ் உங்கள் வீட்டுக்கு ஏற்ற மாதிரி போட்டுக்கோங்க. நான் இது வந்து 1/2 கிலோ கறி எடுத்தேன். ரொம்ப நல்லா இருந்துச்சு. இது வந்து இட்லி தோசைக்கெலாம் ரொம்ப டேஸ்ட்டாக இருந்தது. எங்கள் வீட்டுக்காருக்கு ரொம்ப பிடிச்சிது. அதனால தான் இதை அடிக்கடி நான் செஞ்சு கொடுக்குறேன். இது வந்து இட்லி, தோசை, சாப்பாடு எல்லாத்துக்குமே சாப்பிட்லாம். ரொம்ப ருசியாக இருக்குது. தட்டை வச்சு மூடிடுங்க. ஒரு 10 நிமிஷத்துலேயே கொதிச்சுட்டு இறக்கிட்டு சாப்பிட்டு பாருங்கள். சும்மா சூப்பராக இருக்குங்க. பிடிச்சிருந்தா லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் மக்களே. இந்த பாருங்கள் எப்படி இருக்குது பார்த்தீங்களா? 5 நிமிஷம் செஞ்சிடலாம்.